இந்த வாழ்க்கை வரலாறு ஒரு மகாத்மாவை பற்றியே. அவர் நினைவிலே இந்த அழகிய சமாதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய பகுதியில் நாம் அபயின் ஜெகநாத் புரி பயணம் ஒரு குழந்தை பருவ கனவு நினைவானதை பார்த்தோம். மற்றும் தற்பொழுது நீ ரொம்ப பாக்கியசாலி. நல்ல வீடு, நல்ல கனவும் கிடைச்சிருக்கான். அதையும் கெடுத்துக்க நினைக்கிற? பைத்தியம், நான் சும்மா முனகிட்டு இருந்தேன். எனக்கு எல்லாம் தெரியும். அவர் உன்னை விட்டுட்டு தனியா போயிட்டாரு இல்லையா? அதான் நீ கவலையா இருக்க. சீப்போ, நான் ஏன் கவலைப்படணும்? அவர் தனியா போக நினைச்சாரு, அதான் போயிட்டாரு. அவர் தான் கவலையா இருப்பாரு அங்க தனியா. அப்படியா? நீ தினமும் கவலையா ஆகாயத்தை வெறிச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கியே, நட்சத்திரத்தை எண்றியா? இப்ப போதும், நிறுத்துன்னு சொன்னேன்ல. அப்ப வாயே, 2 பேரும் வெளியில போய் ஊஞ்சல் ஆடலாம். இல்ல இல்ல, நான் வரல. வாயே, நீ போ. வாராதா? நான் வரல, நீ போ. வாயும் கூட, நாம வெளியில போய் பேசலாம். கேளுங்க, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. என்னாச்சு உனக்கு? என்ன நினைக்கிறேன்னா? என்ன நினைக்கிற? அவ திரும்பி வருவான்ல. ஏன் வரமாட்டான்? இல்ல, உங்களுக்கு தான் தெரியுமே, அவனோட ஜாதகத்துல சந்நியாசம் எழுதிருக்கு. அவன் இப்ப பூரிக்கு போயிருக்கான். அங்க ஏதாவது சாதுவ சன்னியாசிய பார்த்து, இல்ல இல்ல, எனக்கு பயமா இருக்கு. பாரு ராதாராணியோட அம்மா, உனக்கு எதையாவது நினைச்சு கவலைப்படுறதே வேலையா போச்சு. இன்னும் 70 வயசுக்கு முன்னால அவன் சன்னியாசம் வாங்க போறதில்ல. நீ எதுக்காக இப்பவே அதை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற? அட, அவன் பூரி போயிருக்கான். அந்த நினைவு வந்து இடம் பிடிச்சு போய் ஜெகநாதன் அவனை தடுத்து நிறுத்திட்டா ஏ ராதாராணி என்ன ஆவா? உங்களுக்கு கவலையே இல்லைங்க. அட, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நல்லதாச்சு நீ திரும்பி வந்துட்ட. நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அது வந்து
என்னடா உங்களுக்கு கவலை ஆயிடுச்சு? வந்துட்டியாப்பா? பரவாயில்லப்பா, உனக்காக தான் நாங்களும் இன்னும் சாப்பிடல. சின்னம்மா, எனக்கு பசி இல்ல, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. கவலைப்படாத அபய், மீனெல்லாம் சமைக்கல. ஆமாப்பா, நான் மீனெல்லாம் சமைக்கல. எனக்கு கவலை இருக்கு. ஆனா பார்ப்பா, நீ உங்க சின்னம்மாவை ஏமாத்த கூடாது. அவ உனக்காக சிரமப்பட்டு இன்னைக்கு சமையல் பண்ணியிருக்கா. நாள் பூரா பட்னியா இருந்திருப்பேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களை வருத்தப்பட வைக்கணும்னு நினைக்கல. ஆனா என்னால சாப்பிட முடியாது. ஏன்னா நீங்க அதே பாத்திரத்துல மீன் மாமிசம் சமைக்கிறீங்க. ব্রহ্মা পীড়া কুবলয় দলোৎফুল্ল নয়ন নিবাসী নীলাদ্র নিহিত চরণনন্ত শিরসি রসানন্দী রাধা সরসা বপুরালিঙ্গন সুখ জগন্নাথ স্বামী নয়ন পথগামী ভবাতু জগন্নাথ স্বামী নয়ন পথগামী ভবাতু মে। அருமை, அருமையாக இருந்தது. நீங்க எவ்வளவு அழகா பாடுறீங்க. ஏன்பா இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா அழகுலையும் ஜெகநாதர் நிறைஞ்சிருக்காரு. அவரோட புகழ பாடும்போது ஒவ்வொரு வார்த்தையும் அழகாத்தானே இருக்கும். நான் இதுவரை இது போல பாட்டு கேட்டதே இல்லை, உங்களை போல கண்டதும் இல்லை. உன்னோட இதயம் நிர்மலமான இதயம், அதனாலதான் உனக்கு இந்த அனுபவம் கிடைச்சது. உனக்கு ஜெகநாதரோட கருணை உண்டு. நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜெகநாதரோட கருணை எனக்கு எப்பவும் கிடைச்சாகணும். அவசியம் கிடைக்கும். என்ன, ஸ்ரீ ஜெகநாதரோட லீல தினமும் நடக்கிற பூமி இது. இங்கே எல்லா இடத்திலையும் அவர் வியாபித்திருக்கிறார். இங்கே வர எல்லாருக்கும் ஜெகநாதரோட தரிசனம் கிடைச்சா அவங்களுக்கு பாவத்திலிருந்து முக்தி கிடைக்கும். ஜெகநாதரோட கருணைக்கு எல்லையே இல்லப்பா. ஆனா எனக்கு ஒண்ணு புரியவே இல்லைங்க. நீங்க இந்த ஜெகநாத் புரிய புனித பூமின்னு சொன்னீங்க, அப்புறம் சொல்றீங்க அவரே இங்க தோன்றி இருக்கான்னு சொல்றீங்க. இது எப்படி நடக்கும்? பகவான் ஸ்ரீ ஜெகநாதர் கோலோகத்தில் இருக்கார். சில சமயங்கள்ல மனிதர்களோட கஷ்டத்தை போக்குறதுக்காக இந்த பூமியில அவதாரம் எடுக்கிறார். எங்கெல்லாம் அவர் தோன்றுகிறாரோ அந்த பூமியை புனிதமா மாத்தி பல லீலைகளை புரிகிறார். அந்த புனித பூமியில ஒண்ணுதான் இந்த பூமி. பிரபு சொல்லுங்க, இந்த புனித பூமியில ஸ்ரீ ஜெகநாதர் எப்படி தோன்றினார்? வா, நான் உனக்கு அதை சொல்றேன். சர்வோத்தமன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான் ஜெகநாதர். சதியுக காலத்துல நடந்தது. சமுத்திர கரையில இருந்த லீலா பர்வதங்கிற புனித பூமியில ஸ்ரீ கிருஷ்ண பகவான் நீல மாதவன்கிற ரூபத்துல அவதாரம் எடுத்தார். ஆனா நீல மாதவன் ஜெகநாதனா எப்படி ஆனார்? அபய், இது ஒரு அதிர்ஷ்டவசமான நிகழ்ச்சி. சதியுக காலம் அவந்தியில நீதி தவறாத வீர பராக்கிரம ராஜா இந்திரம்னு ஒருத்தர் இருந்தான். அவன் பகவானோட உண்மையான உருவத்தை பார்க்கணும்னு எண்ணி ரொம்ப ஆசையோட இருந்தான். ராஜ்ய பரிபாலனத்துல அவன் மனமே செல்லல. பல நாட்களாக நான் என்னுடைய ராஜ்யத்தின் சொத்து சுகங்களையும் எல்லாவற்றையும் நான் அனுபவித்து விட்டேன். பகவானுடைய தரிசனத்திற்காக என் மனம் தவிக்கிறது.
ஆனால் எனக்கு தெரியவில்லையே அவருடைய தரிசனம் கிடைக்கும் சௌபாகியம் எப்போது எங்கு கிடைக்கும் என்பதை. உங்களில் யாருக்காவது தெரிந்திருந்தால் என் மன விருப்பத்தை நிறைவேற்றி வையுங்கள். தயவு கூர்ந்து என்னிடம் கூறுங்கள். அரசே, இந்த சதியுகத்தில் பகவானின் தரிசனத்திற்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது, தியானம். அஷ்டாயோக மார்க்கத்தின்படி தியானம் செய்து இதயத்தில் பரமானந்த ரூப பகவானை தரிசனம் செய்ய முடியும். ராஜகுருவே, எனக்கு மார்க்க தரிசனம் அளியுங்கள். பின்னர் அந்த பரமசித்த மார்க்கத்தில் முன்னேற விளக்கம் கூறவும். மன்னரே, அஷ்டயோக மார்க்கத்தின் பூரணத்துவம் பெற மனிதர்கள் நிர்ச்சலமான இடத்தில் ஏதாவது ஒரு மலை அடிவாரத்திற்கு செல்ல வேண்டும். பகவானின் பரம அழகான ரூபத்தை தரிசிக்க எதுவும் செய்ய தயாராக இருக்கிறேன். அதற்காக எந்த கடுமையான சோதனையும் ஏற்றுக்கொள்ள தயார். ஆனால் அரசே, தாங்கள் சென்ற பிறகு அரசாங்க பணிகள் அனைத்தையும் யார் கவனிப்பார்கள்? தாங்கள் தங்கள் பிரஜைகளை தங்களது சந்தானம் என்று எண்ணி பராமரித்து வருகிறீர்கள். தாங்கள் சென்று விட்டால் அவர்களை யார் பராமரிப்பது? மகாமந்திரியாரே, எனக்கு பதிலாக ராஜ்யத்தின் பணிகள் அனைத்தையும் சேனாதிபதி வீரபகாதூர் ஏற்றுக்கொள்வார். இல்லை இல்லை அரசே, தங்களுக்கு எந்த சேவை வேண்டுமானாலும் செய்கிறேன். ஆனால் அரசாங்க பணியை கவனிப்பதற்கு எனக்கு சாமர்த்தியம் இல்லை அரசே. மகாமந்திரி உதவி கொண்டு தாங்கள் இந்த அரசாங்க பணிகளை நிச்சயம் நிறைவேற்ற முடியும். அரசே, தாங்கள் தயவு கூர்ந்து அப்படி கட்டளையிடாதீர்கள். நான் தங்களுக்காக என் உயிரை கூட கொடுக்கிறேன். ஆனால் ராஜ்ய பரிபாலனம் செய்வது என்னால் இயலாத காரியம். கல்யாணமஸ்து. மகாராஜா இந்திரயும்னா பரமேஸ்வர பகவான் அவரின் சச்சிதானந்த ரூபத்தில் லவன் சமுத்திரத்தின் கரையில் நீலாத்ரி பர்வதத்தின் அடிவாரத்தில் எழுந்தருளியிருக்கிறார். அந்தணரே, எனக்கு நற்செய்தி கூறியதற்காக தன்யமடைந்தேன். எங்கு சென்றார் அவர்? இப்பொழுது வரை இங்குதான் இருந்தார். அதற்குள் எங்கு சென்று விட்டார்? அரசே, பகவானின் ஒப்பற்ற கருணையால் நாம் அந்த அதிசய குரலை கேட்டோம். அவையில் நிறைந்திருக்கும் அந்தணர்களே, தாங்கள் நாலாபுறமும் சென்று அந்தணர் கூறியதை கண்டுபிடிக்கவும். நீலாதிரி பர்வதத்தின் அடிவாரத்தில் அந்த நீலமாதவன் எங்கு இருக்கிறார்? கூடிய விரைவில் வந்து அந்த சுப செய்தியை மகாராஜாவிற்கு கூறவும். மகாராஜா, நாங்கள் 4 திசைகளிலும் ஸ்ரீ நீலமாதவனை தேடி கண்டுபிடிப்போம். ஸ்ரீ நீலமாதவன் இருக்கும் இடம் விரைவிலேயே கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அனுமதியின்றி வந்ததற்கு மன்னிக்கவும். நான் அவந்திபூரில் வசிப்பவன். என் பெயர் வித்யாபதி. பயணத்தால் நான் களைத்து விட்டேன். தயவு செய்து எனக்கு அருந்த நீர் கிடைக்குமா? மன்னிக்க வேண்டும், நான் தீண்டத்தகாதவள். தங்களை போன்ற அந்தணர்கள் என் கையால் தண்ணீர் அருந்த கூடாது. ஆனால் தீண்டத்தகாத குலத்தில் பிறந்தும் பார்க்க மிக உயர்ந்த குலத்தவள் போல் தோன்றுகிறாய் நீ. தயவு செய்து நீர் கொண்டு வா. எனது தந்தை வந்து விடுவார். தயவு செய்து அவர் வரும் வரை தாங்கள் காத்திருங்கள். தந்தையே, தந்தையே, நாம் இன்று தன்யமாய் விட்டோம். இன்று நமது வீட்டிற்கு அவந்திபூரிலிருந்து ஒரு அந்தணர் வந்திருக்கிறார். இன்று என் வாழ்நாளில் பெரும் சௌபாகியமான நாள். தங்களை போன்ற சர்வோத்தம அந்தணர் எனது வீட்டிற்கு அதிதியாக வந்திருக்கிறீர்கள். நான் மிகவும் களைப்படைந்து தங்கள் வீட்டிற்கு வந்தேன். தங்கள் மகள்
மிகவும் சந்தோஷமாக என்னை உபசரித்தாள். அதனால் நான் உங்களுக்கு கடமைப்பட்டவன். இப்போது தாங்கள் எனக்கு செல்ல விடை கொடுங்கள். எனது சிறு வேண்டுகோள், தாங்கள் பயணத்தால் களைப்படைந்து வந்திருக்கிறீர். அதனால் சில தினங்கள் எங்கள் வீட்டில் அதிதியாக தங்க வேண்டும். அந்த வேடுவன் விஸ்வவசு அந்த அந்தணனின் செயல்களால் மிகவும் கவரப்பட்டான். பின்னர் தனது மகளை வித்யாபதிக்கு மனம் செய்து கொடுத்தான். வித்யாபதி தினந்தோறும் இரவில் அந்த விஸ்வவசு எங்கு செல்கிறான் என்பதை அறிய நினைத்தான். இதை பற்றி அவன் தனது பத்னி லலிதாவிடமும் கேட்டான். உனது தந்தை தினமும் இரவில் எங்கு செல்லுகிறார்? பொழுது புலர்ந்ததும் தினமும் அவர் வரும்போது அவரது சரீரத்தில் மிகுந்த நறுமணம் வீசுகிறதே. அதை நான் அரண்மனையிலும் முகர்ந்ததில்லை. எனது தந்தை நீலமாதவனை ஆராதிக்க செல்கிறார். அங்கு சில சமயம் ஸ்வர்க்கத்திலிருந்து தேவதேவதைகளும் வருகின்றனர். அவர்கள் தங்களுடன் பூஜைக்கு வேண்டிய பொருட்களுடன் நறுமணமுள்ள மலர்களும் கொண்டு வருகின்றனர். அதன் காரணமாகத்தான் என் தந்தையிடமிருந்து நல்ல நறுமணம் வீசுகிறது என்று நான் நினைக்கிறேன். என்றால் உனது தந்தை தினமும் நீலமாதவனை தரிசனம் செய்யவா செல்கிறார்? எங்கிருக்கிறார் நீலமாதவன்? தயவு செய்து என்னையும் அங்கு கூட்டிச் செல். நீலமாதவன் இருக்கும் இடம் நான் அறியேன். என் தந்தை அங்கு எவரையும் எப்பொழுதும் அழைத்துச் செல்வதில்லை. அவருக்கு பயம் என்னவென்றால் அவர்கள் நீலமாதவனுக்கு ஆராதனை செய்யும் ரகசியம் எவரும் அறியக்கூடாது என்பதுதான். காரணம், ராஜா அவரை தண்டிக்கலாம். தனது பத்தினியின் பேச்சை கேட்ட வித்யாபதி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் விஸ்வவசுவிடம் நீலமாதவனின் தரிசனம் செய்யும் தனது ஆவலை வெளியிட்டான். அவனது ஆவலை கேட்டதும் விஸ்வவசு தன் மகள் லலிதா வேண்டிக் கொண்டதன் பின் தான் அதை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அவன் அதற்காக ஒரு நிபந்தனையும் விதித்தான். வித்யாபதி தரிசனம் செய்ய வேண்டுமென்றால் கண்களை கட்டி கொண்டுதான் வர வேண்டும் என்று. வித்யாபதியும் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டான். அவன் விஸ்வவசுவிற்கு தெரியாமல் தன்னுடன் சிறிது கடுகையும் எடுத்துக்கொண்டு சென்றான். நீலாத்ரி செல்லும் வழியில் அதை போட்டுக்கொண்டே அவ்விடத்தை அடைந்தான். அவன் தெளித்த அந்த கடுகானது அவனை எதிர்காலத்தில் இங்கு கொண்டு வரும் பெரிய வழிகாட்டியாக விளங்கியது. श्री गोविंदं घनश्यामं पीताम्बरधरं परं श्रीनन्दनन्दनं नौमि श्रीगोपीजनवल्लभम्. விஸ்வவசு, இன்று வரை உனது சேவையை ஏற்றுக்கொண்டேன். இனிமேல் மகாராஜா இந்திரியும் இந்த சேவைகளை செய்ய வேண்டும். ஆனால் உன்னை விட்டு விலகி விட்டதாக என்றும் எண்ணிவிடாதே. உனது சேவைகளில், உனது இதயத்தில் என்றுமே நான் இருப்பேன். யார் கூறியது? யார் கூறியது? இது நீ கூறவில்லை நீலமாதவா. நீ என்னை விட்டு போக முடியாது. நீ என்னை விட்டு போக மாட்டாய். எனக்கு தெரியும். இந்த அந்தணன் நான் ஏதோ செய்து விட்டான். இவன் வந்ததால் தான் நீ என்னை விட்டு போக நினைக்கிறாய். நிச்சயமாக கூறுகிறேன், நீ எனது மருமகனாக மட்டும் இல்லாமல் இருந்தால் இப்பொழுதே உன்னை வீழ்த்தி முக்தி அடைய செய்திருப்பேன். நான் உன்னை விடமாட்டேன். நான் உன்னை விடமாட்டேன். எனது நீலமாதவனை அனுப்பிவிட்டாய். உன்னை கொன்று விடுவேன். உன்னை கொன்று விடுவேன். உன்னை விடமாட்டேன். இரண்டு மாதங்களுக்கு பின் ராஜ்யத்தில் அந்த அந்தணர் திரும்பி வந்துள்ளார். ஆனால் எவரும் நீலமாதவனின் செய்தி கொண்டு வரவில்லையே. மகாராஜா, தாங்கள் நிராசை அடைய வேண்டாம். அந்தணர்களில் சிறந்த அந்தணன் வித்யாபதி இன்னும் திரும்பி வரவில்லை. அவர் நிச்சயம் ஸ்ரீ நீலமாதவன் இருக்கும் இடம் அறிந்து வருவார். தந்தையே, அவர் எங்கே? அவர் எங்கேயா? நான் அவனை மிருகத்தைப் போல் கட்டி வைத்திருக்கிறேன். அவன் என்னிடமே ஜாலம் காட்டிவிட்டான். நான் நீலமாதவனை ஆராதனை செய்ய முடியாமல் தடுத்து விட்டான். என்னை எவராலும் ஏமாற்றி வெல்ல முடியாது. என்ன?
பார் லலிதா, உன் தந்தை என்னை கட்டி போட்டு விட்டார். பயப்படாதீர்கள், நான் அவுத்து விடுகிறேன். உயிரினும் மேலானவளே, என் இதயம் கவர்ந்தவளே, உன் காரணம் இன்று எனக்கு புது வாழ்வு கிடைத்துள்ளது. நீ இல்லாவிட்டில் இந்த இருட்டில், இந்த காட்டில் ஏதாவது மிருகம் என்னை கொன்றிருக்கும். இல்லையெனில் நான் பசியால் இறந்திருப்பேன். நான் உடனே அவந்திபூர் சென்று மகாராஜா இந்திரயும்னிடம் ஸ்ரீ ஸ்ரீ நீலமாதவனை பற்றி கூற வேண்டும். அதன் பின்னர் நான் இங்கு வந்து உன்னை கூட்டிச் செல்கிறேன். செல்லாதீர்கள், நில்லுங்கள். மகாராஜா. வித்யாபதி. மகாராஜா. வித்யாபதி. மகாராஜா. மகாராஜா, எனக்கு நீலமாதவன் இருக்கும் இடம் தெரிந்துவிட்டது. வித்யாபதி, எங்கே என் நீலமாதவன்? என்னை எங்கு அழைத்துச் செல். நான் அவரை தரிசனம் செய்து என் பிறவி பலனை அடைய வேண்டும். அவர் நீலாதிரி பர்வதத்தின் மலையடிவாரத்தில் ஒரு கோவிலில் இருக்கிறார் மகாராஜா. வாருங்கள், வாருங்கள், நாம் அனைவரும் சென்று ஸ்ரீமத் நீலமாதவனை இங்கு அழைத்து வருவோம். வாருங்கள். கடுகு செடிகள் அவர்களுக்கு அங்கு செல்லும் வழியை காட்டியது. அனைத்து வீரர்களுடன் வித்யாபதி ராஜாவுடன் அங்கு செல்கின்றான். எங்கு நீலமாதவன் விக்கிரகம்? எங்கு நீலமாதவன் விக்கிரகம்? உண்மைதான், இது நிச்சயமாக விஸ்வவசுவின் வேலைதான். கூறு, கூறு, அந்த பகவான் எங்கே? அந்த நீலமாதவன் எங்கு ஒளித்து வைத்திருக்கிறாய்? எங்கு ஒளித்து வைத்திருக்கிறாய்? இந்த இலாக்கா முழுவதும் தேடுங்கள், வீட்டை சோதனையிடுங்கள். ஒருவரும் வெளியே செல்லக்கூடாது, உள்ளே எவரும் வரவும் கூடாது. நன்றாக கேளுங்கள், பகவான் நீலமாதவன் கிடைக்காத வரைக்கும் நான் இங்கிருந்து அடி எடுத்து வைக்க மாட்டேன். தேடுங்கள். பகவான் நீலமாதவனை காண அவனாய் துடித்த காரணத்தால் ராஜா தனது சேனைகளை கிராமம் முழுவதும் தேட உத்தரவிட்டான். சேனைகள் அனைத்து வீடுகளையும் சோதனையிட்டனர். பெண்களையும் குழந்தைகளையும் தவிர்த்து எல்லோருக்கும் ஆணையிட்டு நீலமாதவனை தேட முயற்சித்தான். ஆனால் நீலமாதவனின் விக்கிரகம் அவனுக்கு எங்குமே கிடைக்கவில்லை. ஒரு நாள் இரவு ராஜாவின் சொப்பனத்தில் ஒரு அழகிய அசரீரி வாக்கு கேட்கிறது. மகாராஜா இந்திரியும்னா, நீ குற்றமற்றவர்களை ஏன் தண்டிக்கிறாய்? இனி நீ என்னை நீலமாதவன் ரூபத்தில் காண முடியாது. நான் ஒரு மரத்தின் பகுதியாக சமுத்திரத்தில் தோன்றுவேன். இன்று முதல் நீ என்னை அதே ரூபத்தில் தான் பூஜை செய்ய வேண்டும். ராஜா பகவான் கூறியது போலவே சமுத்திரக்கரைக்கு செல்கின்றான். சமுத்திரத்தில் பெரிய மரத்தின் ஒரு பகுதி மிதந்து வருவதை அவன் கண்டான். மகிழ்ச்சி கொண்டு விரைவில் அதை வெளியே கொண்டு வர முயற்சித்தான். ஆனால் வெற்றியடையவில்லை. அவன் தனது சக்திசாலி வீரர்களுக்கு கட்டளையிட்டான். வீரர்களும் தோற்று போய்விட்டனர். ராஜாவின் யானை, குதிரைகள், வீரர்களும் சேர்ந்து கூட மரத்தின் அந்த பகுதியை வெளியில் கொண்டு வர முடியவில்லை. அப்போது அசரீரி மீண்டும் ஒலித்தது. இந்திரியும்னா, நீ அந்தணன் வித்யாபதியையும் விஸ்வவசுவையும் சமுத்திர கரைக்கு அனுப்பு. அவர்கள் நிச்சயம் என்னை தண்ணீரிலிருந்து வெளியெடுப்பார்கள். வித்யாபதி, தாங்கள் விஸ்வவசுவை அழைத்துச் சென்று சமுத்திரத்திலிருந்து விருட்சத்தை கொண்டு வாருங்கள். அந்த விருட்சத்தில்தான் என் நீலமாதவன் இருக்கிறான். செல்லுங்கள். உத்தரவு மகாராஜா. எந்த விருட்சத்தை சேனைகள், யானைகள், குதிரைகளால் கூட எடுக்க முடியவில்லையோ அதை விஸ்வவசுவும் வித்யாபதியும் மிக எளிதாக சமுத்திரத்திலிருந்து எடுத்துவிட்டனர். ஒவ்வொரு பணியாளனாக வந்து அதில் உருவத்தை செதுக்க முயற்சி செய்கின்றனர். ஆனால் உருவத்தை செதுக்க முயற்சித்ததுமே அது அப்படியே உடைந்து பூமியில் விழுந்து விடுகிறது. இறுதியில் ராஜா தன்னால் இயலாது என்று நிராசையடைந்தான். இறுதியில் ஒரு வயதான கிழவன் ராஜாவை காண்பதற்காக வந்தான்.
அவன் ராஜாவை பணிந்து கைகூப்பி ராஜாவிடம் வேண்டிக் கொண்டான். மகாராஜா, நான் இந்த விருட்சத்தில் பகவான் ரூபத்தை செதுக்க முடியும். ஆனால் ஒரு நிபந்தனை. நான் எத்தனை நாள் வேலை செய்கிறேனோ அத்தனை நாட்கள் கதவு மூடியிருக்கும். இதற்கிடையில் யாராவது வாயிலை திறந்தால் நான் வேலையை பாதியில் நிறுத்திவிட்டு சென்று விடுவேன். தங்கள் நிபந்தனையை நிறைவேற்றுவேன். கிழவனான தச்சன் தனது பணியை தொடங்கிவிட்டான். அதிக அவளுடனும் ஆசையுடனும் தினந்தோறும் ராஜா அந்த வாயிலின் அருகே நடமாடுவான். ஒவ்வொரு நாளும் அவன் உளியின் சத்தத்தை கேட்டான். ஒரு நாள் ராஜா வேலை விரைவில் முடிய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் காத்திருந்த பொழுது திடீரென்று உளியின் சப்தம் நின்று போய்விட்டது. ராஜா அனைத்தையும் மறந்து கதவை திறந்து கொண்டு அந்த இடத்தில் நுழைந்து விட்டான். கடவுளே, என்ன செய்து விட்டேன்? தங்கள் ஆணையை மீறிவிட்டேன். எனது தவறான செயலினால் ஸ்ரீகிருஷ்ணன் விக்கிரகம் பூர்த்தி அடையாமல் நின்று விட்டது. அந்த கிழத்தச்சன் அதனால் தான் சென்று விட்டார். இதற்கு பிராயச்சித்தம் தேடுவேன். என் உயிரை தியாகம் செய்து பாவத்திற்கு பிராயச்சித்தம் தேடுவேன். சிலைகள் வடிப்பது பூர்த்தியடையாமல் பாதியில் நின்று விட்டதற்கு காரணம் தான் என்று ராஜா கருதினான். இதற்கு பிராயச்சித்தமாக அவன் தனது சரீரத்தை தியாகம் செய்ய நிச்சயித்தான். அவன் தனது அங்கத்தை தியாகம் செய்ய நினைத்தான். ராஜா தனது மகுடத்தை எடுத்து விட்டான். ராஜ வஸ்திரங்களையும் களைந்து விட்டான். பகவானின் திருவடிகளை மனதில் தியானித்து தர்பை புல் ஆசனத்தில் தனது உயிரை விட தீர்மானித்து அமர்ந்தான். இப்போது நாம் என்ன செய்வது? கடந்த 3 தினங்களாக மகாராஜா தண்ணீர் கூட அருந்தவில்லை. அவர் தனது சரீரத்தை தியாகம் செய்ய நிச்சயித்து விட்டார். மகாராஜா இந்திரியும்னா விக்கிரகத்தின் பணி பாதியில் நின்றுவிட்டது என எண்ணாதே. நான் எனது இதே ரூபத்தில் வைகுண்டத்தில் தினமும் காட்சியளிக்கிறேன். ஏ பகவான், தாங்கள் பரம தயாளன். அதே காரணம்தான் என்னை போன்ற பாவிக்கு இந்த மாதிரியான கருணை காட்டுகிறீர்கள். இந்திரியும்னா, நீ சமுத்திரக்கரையில் ஒரு திவ்யமான கோயிலை உருவாக்கு. அங்கு என் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய். பிரம்மாவை தியானம் செய். நான் இதே ரூபத்தில் அனைத்து மக்களுக்கும் ஜெகநாதனாக காட்சியளிப்பேன். பகவான் ஜெகநாதன் தனது அண்ணன் பலராமனுடனும் தங்கை சுபத்ராவுடனும் காட்சியளித்தார். இந்த ரூபத்தில் அவருடைய கை ஆசியளிக்க காத்திருக்கின்றது. தனது பக்தர்களின் எந்த ஆவலையும் நிறைவேற்றும் வகையில். கூறப்போனால் எல்லாம் நிறைந்திருந்தும் பக்தர்களின் அன்புக்காக காத்திருக்கின்றார். நல்லா இருப்பா. அபே, நீ இங்க வந்தது எங்களுக்கு சந்தோஷம்ப்பா. நான் தான் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டேன். அப்படி சொல்லாதப்பா. நாங்க தான் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டோம். தெரியுமா, எங்களுக்கு புது வாழ்வு கிடைச்சிருக்கு. நீ எங்களுக்கு ஒரு வழி காட்டியிருக்க. இத பாருப்பா, இந்த வீட்டில் மாமிசம் மீன் எதுவும் சமைக்க மாட்டோம். சத்தியம் நம்புங்க, அதனால உங்களுக்கு எந்தவித கெடுதலும் வராது. எனக்கு தெரியும், பக்தி மார்க்கெட்ல போனா எங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். சரிங்க, நான் புறப்படுறேன். என்னை வழி அனுப்புங்க.
இந்த சின்ன வயசுல இத்தனை ஞானம். இவன் எதிர்காலம் நல்லா அமைய போகுது. ஒரு நாள் அபயச்சரண் ஒரு பெரிய தலைவனா கண்டிப்பா வருவான். இனி நீ என்னை நீலமாதவன் ரூபத்தில் காண முடியாது. நான் ஒரு மரத்தின் பகுதியாக சமுத்திரத்தில் தோன்றுவேன். இன்று முதல் நீ என்னை அதே ரூபத்தில் தான் பூஜை செய்ய வேண்டும். மகாராஜா இந்திரியும்னா, விக்கிரகத்தின் பணி பாதியில் நின்றுவிட்டது என எண்ணாதே. நான் எனது இதே ரூபத்தில் வைகுண்டத்தில் தினமும் காட்சியளிக்கிறேன். இந்திரியும்னா, நீ சமுத்திரக்கரையில் ஒரு திவ்யமான கோயிலை உருவாக்கு. அங்கு என் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய். பிரம்மாவை தியானம் செய். நான் இதே ரூபத்தில் அனைத்து மக்களுக்கும் ஜெகநாதனாக காட்சியளிப்பேன். பகவான் ஜெகநாதன் தனது அண்ணன் பலராமனுடனும் தங்கை சுபத்ராவுடனும் காட்சியளித்தார். இந்த ரூபத்தில் அவருடைய கை ஆசியளிக்க காத்திருக்கின்றது. தனது பக்தர்களின் எந்த அவலையும் நிறைவேற்றும் வகையில்